ஒரு கிராமத்தின் பெரிய தெருவில் ஒரு வயதான தாத்தா தோட்டத்திலிருந்து எடுத்த மல்லிகை பூக்களை கூடையில் தூக்கிக் கொண்டே நடந்து வந்தார். அவர் நடந்து வரும்போது காற்று அடித்ததால் சில பூக்கள் கீழே விழுந்தன. 2 சகோதரிகளான லக்ஷ்மி சிந்து அதை கவனித்தார்கள். லக்ஷ்மி சொன்னாள், வா சிந்து, இந்த வழியில விழுந்த பூக்களை எல்லாம் எடுத்து தாத்தாவுக்கு கொடுத்து விடலாம் என்று சொன்னாள். ஆனா சிந்து, வேண்டாம் லக்ஷ்மி, இந்த பூக்கள் எல்லாம் நல்ல வாசமாய் இருக்கிறது, நாமே எடுத்து வைத்துக் கொள்ளலாம் என்றாள். சரி என்று அந்த இருவரும் விழுந்த மல்லிகை பூக்களை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போனார்கள். இன்னொரு பக்கம் தாத்தாவை நிறுத்தி அவரது முதலாளி கோபமாக கேட்டார், தாத்தா, நான் உங்களிடம் 1 கிலோ மல்லிகை பூ தானே பறித்து வர சொல்லிருந்தேன். நீங்கள் கொண்டு வந்தது அதில் பாதி தானே இருக்கு. ஏன் ஐயா, பாதி பூக்களை வழியிலே விட்டுவிட்டீர்களா? அல்ல உங்களுக்கு பூவின் மனம் பிடித்தது என்று எடுத்துக்கொண்டீர்களா? தாத்தா நடுங்கி எதுவும் சொல்ல முடியாமல் நின்றார். அதை பார்த்த லட்சுமி சிந்து இருவருமே தன் குற்ற உணர்வால் கலங்கி நின்றனர். சிந்து மெதுவாக சொன்னாள், அக்கா, நம்ம தவறுக்கு தாத்தாவை வேலை இழக்க விடக்கூடாதல்லவா? அவர்கள் இருவரும் ஓடிச் சென்று, ஐயா, தாத்தா மேல் எந்த தப்பும் இல்லை, நாங்க தான் கீழே விழுந்த பூக்களை எல்லாம் எடுத்து வைத்துக் கொண்டோம், இந்தாங்க அந்த பூக்களுக்கான பணம் என்று கொடுத்தார்கள். லட்சுமி, ஐயா, நாங்கள் செய்த சிறு தவறுக்காக ஒரு நல்ல மனுஷன் வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது, அதனால் தான் உண்மையை சொல்வதற்காக ஓடி வந்தோம். குட்டி ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.